Welcome to NEET Physics Tamil. System of particles and rotational motion problems are solved. Question number 7.22 Step ladder problem. இதுதான் step ladder. இது வந்து inverted V shapeல இருக்கு. ரெண்டு சைடும் steps இருக்கு. இதுல வந்து ஈஸியா வந்து ஆளுங்க ஏறலாம் இறங்கலாம் and no balancing problem in this. இதோட டாப் பார்ட் வந்து ஏன்னு மார்க் பண்ணியிருக்கு, பாட்டம் பார்ட் பி அண்ட் சி. எக்ஸாக்ட்லி halfway, that is மிடில் பார்ட்ல வந்து ஒரு ரோப் கட்டியிருக்கு along DE. தென் இந்த டாப் ஆஃப் போர்ஷன்ல எக்ஸாக்ட்லி halfwayல எஃப்ங்கிற பாயிண்ட்ல வந்து a load 40 kg வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ skeleton diagram. Top part A, bottom is BC. Exactly halfway up DE இந்த பாயிண்ட்ல ரோப் வந்து கட்டி இருக்குது. தென் இந்த டாப் ஆஃப்ல எக்ஸாக்ட்லி halfwayல வந்து எஃப்ங்கிற பாயிண்ட்ல வந்து there is a weight exerted by 40 kg mass W. இது வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெயிட் வந்து மேபி சம் பிளாக் ஆஃப் மாஸ் ஆர் எ பர்சன் ஆஃப் மாஸ் 40 kg. Purpose of this rope is to provide extra stability or prevent the ladder to slip at the bottom. இந்த ரோப்போட பர்பஸ் என்னன்னா இந்த லேடருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்டம்ல வந்து அது ஸ்லிப் ஆகாம இருக்கிற மாதிரி இது பார்த்துக்கும். இந்த கொஸ்டின்ல ஃப்ளோர் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளோர் அண்ட் தி லேடர் ஸ்லிப்பிங் இஸ் பாசிபிள். அந்த ஸ்லிப்பிங் ஆகாம இது தடுக்கும். ஏன்னா இந்த டென்ஷன் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். As shown in figure, the two sides of a step ladder BA and CA are 1.6 meter long and hinged at A. A rope DE 0.5 meter is tied halfway up. That is exactly AB ஓட மிட் பாயிண்ட்லையும் ஏசியோட மிட் பாயிண்ட்லையும் கனெக்ட் பண்ணி ஒரு ரோப்பை வச்சு கட்டியிருக்காங்க. A weight 40 kg is suspended from a point F, which is 1.2 meter from B along the ladder BA. So BAல வந்து along BA, Bல இருந்து 1.2 meter distance upwards Fங்கிற பாயிண்ட்ல வந்து a weight 40 kg வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. Assuming the floor to be frictionless and neglecting the weight of the ladder. ஃப்ளோரை வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு லேடரோட வெயிட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு ரோப்பில் இருக்கிற டென்ஷனையும் ஃப்ளோர் வந்து லேடருக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஹிண்ட் கன்சிடர் த ஈக்லிபீரியம் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் தி லேடர் செப்பரேட்லி. லேடரோட ஈச் சைடும் ஈக்லிபீரியத்தை கன்சிடர் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டெப் லேடர் வித் ரோப் அண்ட் தி வெயிட். திஸ் இஸ் லைன் டயக்ராம் ஆஃப் தி ஸ்டெப் லேடர். courtesy NCERT 11th physics book. In the question and the picture taken from NCERT 11th physics book. Bங்கிற பாயிண்ட்ல ஃப்ளோர் லேடர் கொடுக்குற ஃபோர்ஸ் NBன்னு எடுத்துக்கிறோம். தட் வில் பி அப்வார்டு. அதே மாதிரி சி இந்த பாயிண்ட்ல ஃப்ளோர் வந்து லேடர் கொடுக்குற அப்வார்டு ஃபோர்ஸ் NC. இதுவும் அப்வார்டு ஆக்ட் ஆகும், இதுவும் அப்வார்டு ஆக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் Fல Wங்கிற வெயிட் ஆக்ட் ஆகுது. தட் வில் பி டவுன்வார்டு. Tension in the rope will be from this side towards right and from E side it will be towards left. Simple geometrical calculation. Entire length 1.6, இதுவும் 1.6. Exactly mid pointல DEங்கிற rope கட்டி இருக்குது. Therefore BD is 0.8, DA 0.8. அதே மாதிரி இந்த சைடும் இது வந்து 0.8, இது 0.8. இந்த போர்ஷன்ல எக்ஸாக்ட்லி மிடில் பாயிண்ட்ல F இருக்குது. therefore this will be 0.4 and this will be 0.4. இந்த இடத்துல இருந்து Wங்கிற வெயிட் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. F to G டிஸ்டன்ஸ் வந்து நாம கால்குலேட் பண்ணலாம். இந்த DE will be parallel to BC. அதனால ADE இந்த ட்ரையாங்கிளும்
ABC இந்த triangle similar இருக்கும். Therefore this and this will be proportional. Since this is exactly halfway up this side and this side, this will be 2 times DE. DE வந்து 0.5 meter, therefore BC will be 1 meter. Therefore midpoint I BI will be half of 1 meter, 0.5 meter, 0.5 meter. Then இது தெரியும் 0.4. இதுல DH and AD தெரியும். AD is known 0.8 meter. This is known 0.25 meter. This triangle ADH, right angle triangle, இந்த length தெரியும் hypotenuse, இந்த length தெரியும் 0.25 meter. Therefore AH can be calculated using Pythagoras theorem. இந்த length தெரிஞ்சா இதுல half தான் GF. இந்த length தெரியும், இந்த length தெரியும். But we need not use this one. இந்த length தெரிஞ்சதுன்னா AF will be half of AH. So FG will be half of DH. 0.25 ல half வந்து FG, that is 0.125 meter. Then AH will be equal to square root of AD square minus DH square equal to square root of 0.8 square minus 0.25 square equal to 0.76 meter. Therefore AF will be half of this equal to 0.38 meter. So all the dimensions are known. Moments of forces acting anti-clockwise are given plus sign. இது வந்து convention. Moments of forces acting clockwise will be given minus sign. Anti-clockwise moments are taken to be positive. Therefore clockwise rotating moments are negative. If a force acts at a point of consideration itself, so movement வந்து ஒரு particular point வச்சு தான் எடுப்போம். About a particular point, அந்த மாதிரி movement எடுக்கிற போது force அந்த பாயிண்ட்லயே ஆக்ட் பண்ணுச்சுன்னா then it has zero movement about that point. அந்த ஃபோர்ஸுக்கு வந்து zero movement about that point இருக்கும். For considering rotational equilibrium, we have moments of the forces and some of them should be zero at equilibrium. Rotational equilibrium considerationல moments of forces வந்து calculate பண்ணி sum பண்ணா equilibriumல that should be zero. So B side movement எப்படி act பண்ணுது? So B side of the ladder இந்த force NB வந்து movement எப்படி apply பண்ணுதுன்னு பார்ப்போம். So keeping A and C, that is other points of the ladder fixed, force NB வந்து இது மேல apply ஆச்சுன்னா B will be tilted upward, A will be fixed. Therefore B இங்க இருந்து இங்க மூவ் ஆயிரும். That means it rotated in this direction, which is clockwise direction. Therefore movement due to NB is negative sign. NC ஓட movement பார்த்தோம்னா that will be positive. Keeping A and B fixed, C ல NB act பண்ணா this will be tilted in this direction, that is this way, that will be anti-clockwise. Therefore that movement will be positive. Movement due to W பார்ப்போம். So when W acts on F, F will be tilted downwards. So in the dotted line க்கு F வந்துரும். That means it rotated this way anti-clockwise. இதை complete பண்ணா anti-clockwise circle கிடைக்கும். So W ஓட movement is therefore positive. Next, movement due to tension in the rope DH. So DH will act towards right. So இது வந்து right act பண்ற போது this AB part will be turned towards right. That means anti-clockwise motion. So movement due to tension along DH will be positive. Therefore naturally movement due to tension along EH will be negative. So movement due to NC will be NC when acts at point C with point A be fixed, then C will move to this point along this dotted line. That means it rotated by this much and this is anti-clockwise direction. Therefore this is positive. Now equilibrium considerations.
For translational equilibrium, upward and downward forces must balance one another. So upward forces na NB plus NC. Downward force is only W. So NB plus NC should be equal to W. W வந்து 40 kg into 9.8 equal to 392. இது equation 1. How to find the moment of the forces at a point. So in the particular case la moment of NB at A தெரியணும், moment of NC at A தெரியணும், moment of the tension DH at A தெரியணும், அதே மாதிரி moment of tension EH at A தெரியணும், then இந்த W ஓட moment at A தெரியணும். ஸோ எல்லா ஃபோர்ஸுக்கும் மூமெண்ட் அட் ஏ தெரியணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் ஏ வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபோர்ஸ் தெரியணும். ஸோ திஸ் இஸ் தி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் அபவுட் ஏ. ஸோ இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ டேக் திஸ் கேஸ் என்பி. என்பியோட மூமெண்ட் அட் ஏ எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ என்பி இஸ் ஆக்டிங் அலாங் திஸ் லைன் அண்டு என்பி வில் ஆக்ட் அட் ஏ அலாங் திஸ். இது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் என்பி. ஆக்சுவல் என்பி டைரக்ஷன் இஸ் அலாங் திஸ். ஸோ இப்போ என்பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். தென் இந்த லைனுக்கு ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம். வேர் இட் மீட்ஸ், தட் இஸ் த மூமெண்ட் டிஸ்டன்ஸ். தட் இஸ் த ஃபோர்ஸ் என்பிஸ் perpendicular distance to point A and this distance will be equal to BI. ஸோ அதே தான் இங்கே தனியாக காமிச்சிருக்கோம். NB is acting, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். B to A is this line. This is the line of action at A. Then ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வந்து NBக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ this is the perpendicular distance from A to the force direction. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கும் லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் இடையில இருக்கிற ஏங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வருது. நவ் கம்மிங் டு தி டென்ஷன் விச் இஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி டுவார்ட்ஸ் ரைட். ஸோ D2H வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் தி ஃபோர்ஸ் ஹியர். தென் ஃபோர்ஸ் ஆக்டிங் பாயிண்ட் Dயிலிருந்து எந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் லைன் ஜாயின் பண்ணோம்னா தட் இஸ் தி லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் ஃபோர்ஸ் டைரக்ஷனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மூமெண்ட்டுக்கு தேவையான டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு திஸ் ஃபோர்ஸ் இன்டு திஸ் மச் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது வந்து மூமெண்ட். இந்த கேஸில் திஸ் ஃபோர்ஸ் இன்டு திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மூமெண்ட் டியூ டு திஸ் ஃபோர்ஸ் தெரியும். டபிள்யூக்கு பார்த்தோம்னா W is acting vertically downward at F. So F to A வந்து line of action. Then இந்த W டைரக்ஷனை upward extend பண்ணிட்டு ஏலேருந்து பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணோம்னா that will be same as FG. So movement due to W will be W into FG. இதே மாதிரி movement due to EH will be T into AH. Movement due to NC will be NC into this distance CI. Quite simple and only slight application of mind. ரொம்ப ஒன்றும் மைண்டை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. just you see this. Also one clue is angle between line of action and force. அதுக்கு ஆப்போசிட்டில் perpendicular distance வருது. இங்கே angle between line of action and force is here. அதுக்கு ஆப்போசிட்ல perpendicular distance வருது. So all these will help you to easily understand the calculation of movement of a force about a point. The calculations are very easy. Equilibrium considerations. First, translational equilibrium. For translational equilibrium, upward and downward forces must balance one another. That is, vertical forces should balance one another.
இதில் upward forcesனா NB and NC. So NB plus NC upward forces. Downward force W only. Ladder ஓட weight எல்லாம் neglect பண்ணிட்டோம். Therefore these two summed should be equal to W. W is nothing but 40 kg into 9.8 equal to 392. Therefore NB plus NC is 392. இது equation 1. Now for rotational equilibrium about A, net movement about A வந்து calculate பண்ணணும். So rotational equilibrium about A வந்து consider பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுற போது about A whatever net movements of forces act பண்ணுதுன்னு பார்க்கணும். So இந்த force acting at A, net movement of NB about A will be NB into NB ஓட perpendicular distance BI. இதை extend பண்ணாலும் Aல இருந்து perpendicular வரைஞ்சாலும் that will be same as BI. So NB into BI, and already we have seen NB will turn B clockwise, அதனால minus sign, plus W will pull F towards this direction, that is anti-clockwise, அதனால அதுக்கு plus sign. W is nothing but mg. இந்த W ஓட perpendicular distance to point A வந்து fg. So W or mg ஓட movement is mg into fg about point A. Then nc க்கு வந்து plus nc into ci, this distance. Then plus this tension T into AH, இதுக்கு வந்து plus sign. For this tension minus T into AH, ஏன்னா இந்த டென்ஷன் வந்து E இந்த சைடு புல் பண்ணும், that is clockwise direction. இப்படி வர்ற போது that is nothing but clockwise direction, அதனால அதுக்கு minus sign. And all these movements summed to be equal to 0. Now feeding the dimensions, minus NB into 0.5 plus 40 into 9.8 into 0.125 plus NC into 0.5, T into AH minus T into AH cancel equal to 0. Then minus NB into 0.5 plus 49 plus NC into 0.5 equal to 0. NC minus NB into 0.5 equal to minus 49, or NB minus NC is 98. Now this is equation 2. Adding equation 1 and 2, NB வந்து 245 Newton கிடைக்கும். That is 2 NB கிடைக்கும். NB is 245 Newton கிடைக்கும். Therefore NC will be 147 Newton. NB and NC calculate பண்ணியாச்சு. Now for rotational equilibrium of the side AB, consider the movement about A. So again AB side movement about A. Now C side we are ignoring. இந்த சைடு வந்து ஈக்குலிபீரியம் கன்சிடர் பண்ணாலும் there should be rotational equilibrium. அதனால movement due to B at A வந்து same as before, minus NB into BI, same sign, minus. Then movement due to W or mg plus mg into fg. Then movement due to tension DH direction is plus T into AH. And at equilibrium this will not move this way or that way, either due to NB or due to T or due to W. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால this net movement should be equal to 0. NB தெரியும், BI தெரியும், MG FG தெரியும், plus T தெரியாது, AH தெரியும். AH is 0.76. So only unknown T. So this will be minus 122.5. These three terms equal to 49 plus 0.76 T equal to 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 73.5 plus 0.76 T equal to 0. Therefore T equal to 96.7 Newton. So இந்த ரோப்ல இருக்கிற டென்ஷன் வந்து
96.7 Newton. இதே கால்குலேஷனை C side with respect to movement about A calculate பண்ணாலும் we will get the same value. So in the calculation we will consider forces NC, this tension, only two forces, W will not come in picture. இந்த மாதிரி calculate பண்ணாலும் we will get the same tension value. Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination. ஸோ இந்த NCERT கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 50% ஃபிசிக்ஸ் கொஸ்டினை டேக்கிள் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்துடும். தேங்க்யூ.